வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பகுதியில் ரொம்ப ஃபேமஸான நாட்டுக்கோழி உப்பு கறி அதுதான் செய்ய போகிறோம். எங்கள் ஏரியாவில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப நாள் எல்லாரோட விருப்பத்துக்கு ஏற்ப அதை இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு அளவு கறி 1 கிலோ. அது 1 கிலோவுக்கு தகுந்த பொருள் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள், அப்புறம் உங்களுக்கு விருப்பம் என்னமோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். வாங்க நம்ம சேர்ப்போம், பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டுடலாம். இப்போ எல்லாம் வதங்கிச்சு. இப்போ நாட்டுக்கோழி நம்ம போட்டுடலாம். கறி போட்டாச்சு. அடுத்தது மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். கறி பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். மசாலா தேவையான அளவுக்கு போட்டால் போதும், ஏன்னா உப்பு கறிக்கு அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவு போட்டால் போதும். கறி வேகணும். எப்பவுமே கறி வேகும் போது உப்பு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கறியை ஃபுல்லாக வேகும். அதனால தான் கடைசியில் உப்பு போடுறோம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். கறி வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லியை கிள்ளி போட்டுட்டு கறி அரைக்கலாம். உப்பு வரலாம் கரெக்டாக இருக்கு, பர்ஃபெக்ட். செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே நாங்கள் செய்கிற இடம் பக்கத்துலேயே ஒரு ஐயா வந்துருக்கிறாரு. நாங்கள் செஞ்சதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். பண்ணோம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குதா? உப்பு கரெக்டாக இருக்குதுங்களா? எல்லாம் கரெக்டாக, காரம் எல்லாமே சரி. ஐயாவே சொல்லிட்டாரு,
நல்லா இருக்குதுங்க. அவ்வளோ இடத்த காலி பண்ணுங்க, தண்ணி ஊற்றுறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.